பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். என்று காணும் எகிப்தியரை இனிமேலே காண மாட்டோம். என்று காணும் எகிப்தியரை இனிமேலே காண மாட்டோம். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 31 சங்கீதம் 23 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இடும்பு செய்வது என்றால் என்ன? நாம் நீதியாய் நடந்து மற்றவர்களை உண்மைக்கு நேராக நடத்தும் போது சிலர் அவர்களுடைய தற்பெருமையினால் நமக்கு எதிராக எழுப்பி அவர்களை திசை திருப்பும்படியாக தீங்கு செய்ய நினைப்பவர்கள். இப்படிப்பட்ட காரியத்துக்கு பெயர் தான் இடும்பு செய்வது என்பது. அதாவது நன்மையான ஒரு காரியம் நடைபெறாதபடி அதை பெருமையினாலே தடுப்பதற்கு பெயர் தான் இடும்பு செய்கிற காரியம். இப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தருக்கு பிள்ளைகளாகிய நாம் தேவான்போடு காரியங்களை நடப்பிப்பதால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து அவரே இறங்கி வந்து காத்து கொள்வது மட்டுமல்லாமல் நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படி இடும்பு செய்கிற அந்த ஜனங்களுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அந்த காரியம் சில நேரங்களிலே மிக நன்மையானதாகவும் முடிந்துவிடும். இப்படியாய் நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எங்களுடைய சபையிலே அநேக வருடங்களுக்கு முன்பாக மணிமேகலை என்று சொல்லக்கூடிய ஒரு இளமுதவே ஒரு சகோதரிகள் சபையிலே மிக வைராக்கியமாக ஒரு கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபையில் இருந்து கொண்டிருந்தாங்க. சபை வேலையெல்லாம் நிறைய பொறுப்படுத்தி செய்வாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாய் கணவனை இழந்த அந்த நாட்களிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறதை பார்த்த அந்த சகோதரியுடைய அக்கா மக ஒரு பிள்ளை, ஒரு வாலிப மகள் அந்த நாளிலே கடந்து வந்து அந்த நாளிலே சபைக்கு வந்து அவங்க ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்போ கடந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்துட்டா. அந்த ஞானஸ்தானம் எடுத்த உடனே இந்த செய்தி அவங்க வீட்டுக்கு பரவினது. அந்த ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை இந்து குடும்பத்தை சேர்ந்தவள். இவங்க கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவங்க சகோதரி மணிமேகலை. இந்த காரியம் வீட்டுக்கு போன உடனே அந்த பிள்ளையினுடைய பெண் பிள்ளையினுடைய தாத்தா என்னை தேடி சபைக்கு வந்திருந்தார். ஒரு வைராக்கியமான கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அந்த
நாடு பயங்கரமாக கூச்சல்பட ஆரம்பித்தார். சபைக்குள்ள எப்படி நீங்கள் ஒரு சின்ன பிள்ளையை நீங்கள் ஏமாற்றி ஞானஸ்தானம் கொடுத்துட்டீங்க? அவர் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர், அதுவும் என்னுடைய பேத்தி ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்து இந்த பிள்ளைக்கு நாளைக்கு ஒரு திருமணம் காரியம் வரும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்கும். என் பேத்தியை பார்க்கும்போது ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறா, இதனால் எங்கள் குடும்பத்தில் வீணான பிரச்சனை ஏற்பட போதுன்னு என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்குங்கன்னு பயங்கரமான கூச்சல் போட ஆரம்பித்தார். அப்போ எங்கள் சபையில் இருந்த அந்த சகோதரி மணிமேகலை அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தி கொண்டு போனாலும் கூட அவர் அங்கிருந்து கூச்சல் போட்டு கொண்டே இருக்கிறார் என்று எனக்கு செய்தி வந்தது. இதை கேட்ட உடனே நான் கற்பனை சமுத்திரியை சிந்திக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது இந்த மனுஷன் எதற்காக அந்த வயதான இப்படி கூச்சல் போடுறாருன்னு தெரில. கத்தாவே, ஒரு நல்ல காரியம் நடைபெறாதபடி தடை செய்கிற இவரை நீங்கள் எப்படியாவது திருத்தணும் ஆண்டவரை சொல்லுவதற்காக நான் தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பித்தேன். சில மாதங்கள் கடந்த பிற்பாடு திடீர்னு சகோதரி ஓடி வந்தாங்க, சகோதரி மணிமேகலை வந்து அவங்க சொன்னாங்க, பாஸ்க்கு இந்த தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க, எங்கள் அப்பா உங்களை கட்டாயம் பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. நான் நினச்சேன் ஒரு கூச்சல் போடுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் மறுபடியும் கூப்பிடுறாரு போல இருக்குன்னு. எதுக்கு சிஸ்டர் அப்படின்னு. இல்லை, ஒரு 3-4 வாரமாக அவர் சரியாக தூங்குறது இல்லை, சாப்பிட்றத தெருவெல்லாம் ஓடுறாரு, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஏதோ பிசாசு பிடியில் அவர் அகப்பட்ட மாதிரி தெரியுது. அவர் திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சபையில் இருக்கிற உங்கள் பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்தால், நீ கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா தான், அவர் வந்தால் தான் இந்த இடத்துல எனக்கு விடுதலை கிடைக்கும், பிசாசுங்க என்ன துரத்துது இப்படிலாம் கூச்சல் போடுறாரு பாஸ்டர் அப்படின்னாரு. எனக்கு நான் கூட என்ன தேவசத்தை முழங்கால் பண்ணிட்டு சிந்திக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இவருடைய ரட்சிப்புக்காகவும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவருக்கு ரட்சிப்பு என்றது புரியாததுனால குடும்ப சூழ்நிலை வைத்து ஒரு காரியத்தை பேசி கொண்டிருக்கிறார், எனக்கு சுத்தமானால் நான் போகட்டுமே என்று கேட்டபோது, ஆண்டவர் நீ புறப்பட்டு போ, அந்த பெரியவருக்கு ஒரு பூரணமான விடுதலையை நான் கொடுப்பேன், அவர் இடும்பு செய்தது அவர் தெரியாமல் செய்த காரியம், நீ போ மகனே என்று கர்த்தர் சொன்னார். எனவே அந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு நான் கடந்து போகும்போது அவர் பின்னால் இந்த வேலையெல்லாம் தாண்டி குதிச்ச ஒரு பாட்டு நிர்வாணமாக திருவிழா ஓடுற அளவுக்கு பிரச்சனை ஆகிவிட்டது. பெரும்பாலோட பிடிச்சி அவரை கொண்டாந்து அங்கே உட்கார வச்சு அந்த நாளிலே நாங்கள் எல்லோருமாய் சேர்ந்து ஜெபித்த போது அந்த வேளையில் அவரை பயமுறுத்தி கொண்டிருந்த சத்துருவின் போராட்டங்களிலிருந்து கர்த்தர் அந்த வயதான பெரியவருக்கு ஒரு பூரணமான விடுதலையை தந்து பிற்பாடு உடனடியாக அவர்களுடைய சபைக்கு வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மூடிகை ஞானஸ்தானம் பெற்றது மாத்திரமல்ல, அதற்கு பிற்பாடு சபையினுடைய ஆராதனைக்கு முதல் வந்து யார் உட்காருது என்று பார்க்கும் பொழுது அவர் தான் வந்து உட்காருவார். மற்றவங்களெல்லாம் பார்த்து சொல்வார், ஆராதனைக்கே லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்டு. அவருக்கு அதற்கு பிற்பாடு அவருடைய குடும்பத்திற்கு ஒரு சிலரை அங்கு சபைக்குடைய நடத்த கர்த்தர் அவரை கொண்டு கர்த்தர் காரியத்தை செய்து முடித்தார். எனக்கு அருமையானவர்களே, இப்படியாக நம்ம உலகத்தினுடைய பாதையில் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரிலே அன்பு கூர்ந்து உண்மையான காரியங்களை நாம் செய்யும்போது உண்மையாய் செயல்படுகிற நம்மை கர்த்தர் தற்காப்பது மாத்திரமல்ல, இடும்பு செய்கிறவர்களுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அது அநேக நேரங்களிலே அவர்களுக்கு ரட்சிப்பாக முடிந்துவிடும். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். பெரியவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உண்மையை நேசிக்கிற தேவன் நீர் அல்லவா அப்பா. நாங்கள் எந்த நோக்கத்தோடு செயல்படுகிறோம் என்பதை நீர் அறிந்து கர்த்தாவே, இப்படிப்பட்ட உபத்திரவ வேளைகளில் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை காத்துக்கொள்வது மாத்திரமல்லாதபடி எங்களுக்கு இடும்பு செய்கிறவர்களுக்கு பூரணமான பலனை தந்து அந்த பலன் அநேக நேரங்களில் ரட்சிப்பாய் முடிகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து உமக்காக உண்மையாய் நாங்கள் செயல்பட, நல்ல நோக்கத்தோடு செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நாடு ஜனத்திலே சபையில் கூடி வந்து நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம் பிரியமானவர்களே.